بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்திய அரசியலில் முஸ்லிம்களின் நிலை என்ற தலைப்பில் தேர்தல் நேர தருணத்தை பயன்படுத்தி எதிர்கால முஸ்லிம் தலைமுறை சமுதாயத்திடம் எங்களால் இயன்றவரை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நல்ல நோக்கத்தோடு அத்தோடு உள்ளம் இணைக்கிற ஈமான் மணக்கிற தாவா பணியையும் ஒரே மேடையில் இணக்கமாக செய்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் எல்லா வாயில்களையும் நமக்கு நிரப்பமாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒரே மேடையில் கலந்து தருகிற இந்த நல்ல ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மேலப்பாளையம் நகர மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தௌஹீத் பிரச்சார பேரவையினுடைய பொறுப்பாளர் நிர்வாகிகளுக்கு, அதற்கு உறுதுணையாக நின்ற மாவட்ட கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துவாவோடு நமது அரசியல் நிலையை இங்கே நாம் ஆராய்ந்து பார்க்க நுழையலாம். முஸ்லிம்களை ஈமானிய அடிப்படையில் நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த முஸ்லிம்களை மிக எளிதாக பிரித்து பார்த்து விடலாம். காங்கிரஸ் முஸ்லிம்களே, பழைய காங்கிரஸ் முஸ்லிம்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லிம்களே, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் முஸ்லிம்களே, பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த முஸ்லிம்களே, கம்யூனிஸ்டை சார்ந்த முஸ்லிம்களே, இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லிம்களே, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் முஸ்லிம்களே, பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி முஸ்லிம்களே, சமாஜ்வாடி பார்ட்டி முஸ்லிம்களே, திரிணாமுல் காங்கிரஸ் முஸ்லிம்களே, ஜனதா தள முஸ்லீம்களே, ஐக்கிய ஜனதா தள முஸ்லீம்களே, எல்லாத்தையும் 4 பேர் இருக்கான்.
திராவிட முன்னேற்றக் கழகத்தை கருணாநிதியை ஈமான் கொண்ட முஸ்லீம்களே, ஜெயலலிதா அம்மையாரை தன் வாழ்நாள் வழிகாட்டியாக ஏற்றிருக்கிற முஸ்லீம்களே, அம்மையாரின் அடிபணிந்து வணங்கி வாழ்த்தி வணங்குகிற வாழ்த்து வயதிலை வணங்குகிறோம் அம்மா என்று சொல்லுகிற பீர் முகமது வகைராவைச் சேர்ந்த முஸ்லீம்களே, புலவன் சாவுல்களே, புலம்பி திரிகிற சாவுல்களே, இவையெல்லாம் முஸ்லீம் அல்லாத அரசியல் இயக்கங்கள் என்று சொன்னால் நாங்களும் சளைத்தவர்கள் என்று முஸ்லீம்களாக நாங்களே பல்வேறு கட்சிகளை துவங்கி நாசமாகி போய்கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம்களே, தேசிய முஸ்லீம் லீக் முஸ்லீம்களே, இந்திய தேசிய முஸ்லீம் லீக் முஸ்லீம்களே, INL பார்ட்டி முஸ்லீம்களே, மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம்களே, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி முஸ்லீம்களே, இன்னும் நாளை பிறக்க இருக்கிற முஸ்லீம் கட்சி இயக்கங்களே, எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத். தேர்தலில் நாசம் உண்டாவதாக. ஒரு சமுதாயம் அகம்பாவம் கொண்டால் அழிந்து போகும். ஆனால் உண்மையிலே 125 கோடி இந்தியர்கள் வாழ்கிற பல் சமுதாய மக்கள் வாழ்கிற ஒரு சமுதாயத்தில், தேசத்தில் இந்திய சுதந்திர இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு சிறுபான்மையினராய், மிக மிக சிறுபான்மையினராய் கருதப்படுகிற ஒரு சமுதாயம் எத்தனை ஒற்றுமையாக இருந்தால் இந்த வஞ்சக எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை கூட உணர்ந்து கொள்ளாமல், வஞ்சக துரோக இந்த இந்திய அரசியல்வாதிகளிடமிருந்து இந்த நசுக்கப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் என்ற எண்ணம் கூட இல்லாமல், ஆணவக்காரராய் பல்வேறு கட்சியினர், அரசியல் கட்சியினராய் பிரிந்து நின்று மக்கள் சக்தியால் மட்டுமே இந்த தேசத்தில் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்படுகிற பொழுது துண்டு துண்டாய் சிதறி போய் முஸ்லிம் சமூகத்தின் கோரிக்கை எவனும் திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு சிதறி போய் கிடக்கிற அரசியல் கட்சிகளை நிலையை எண்ணி பார்த்து, இன்றைக்கே இப்படியே நிலையை புரட்டி போட முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆக நான் துவக்கத்திலே சொன்னேன், நாளைய தலைமுறை சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுகின்ற முகமாக இந்த பொதுக்கூட்டத்தை நாம் அமைத்துக் கொள்கிறோம் என்ற முன்னுரையோடு தான் என்னுடைய உரையை நான் ஆரம்பித்தேன். இந்திய நாட்டு அரசியல் சூழலை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதோடு அலசி ஆராய்வதும் நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தின் மீது கடமை. இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த விடுதலை போராட்ட பங்கில் முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை தியாகத்தை நாம் எல்லா மேடைகளிலும் நினைவு கூர்ந்ததோடு, அந்த தியாகத்தை சொல்லி காட்டி எங்களுக்கு இன்னும் உரிமைகளை தா என்று நாம் கேட்டு நிற்பதை விட, கடந்த காலம் முடிந்துவிட்டது, இனி முஸ்லிம் சமூகம் இந்தியாவிலே ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று செயல் திட்டம் இல்லாத அளவிற்கு நம் சமூகம் அறிவின்மையால் செயல்படுகிறது என்பதுதான் உண்மை. இதற்கு காரணத்தை நான் துவக்கத்திலே பட்டியல் போட்டேன். அரசியல் ரீதியாக முஸ்லிம் சமூகம் எந்த அளவுக்கு பிளவுபட்டு இருக்கிறது என்பதை. அப்படி என்றால் உங்கள் மத்தியிலே கேள்வி எழலாம், நீங்கள் இயக்கங்கள் ரீதியாக இதுபோன்றுதானே பிளவுபட்டு நிற்கிறீர்கள், எப்படி நீங்கள் அரசியல் கட்சிகளை நீங்கள் குறிப்பிட்டு பேச முடியும் என்று கேட்டால், அரசியல் கட்சிகள் வேறு, சமூக இயக்கங்கள் என்பது வேறு. அரசியல் கட்சிகள் மக்களின் ஓட்டு எண்ணிக்கையை மட்டுமே வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். எத்தனை ஓட்டு அதிகம் பெறுகிறானோ அதை வைத்துத்தான் அரசியல் கட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியும். ஆனால் சமூக இயக்கங்களை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிற, அல்லாஹ்வுக்காக எதையும் தியாகம் செய்வோம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற நல்ல 50 போராளிகள் இருந்தால் போதும், அரசாங்கத்தை நடுங்க வைக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே ஒரு சமூக போராளி அமைப்புக்கும் அரசியல் கட்சிக்கும் மிகுந்த மாறுபாடு உண்டு. 50 பேர் காவல்துறையின் துப்பாக்கி சூட்டையும் லத்தியடையும் வாங்கிக் கொண்டு நடு ரோட்டில் நின்றால் காவல்துறை துப்பாக்கி முனைகளை மழுங்கடிக்க முடியும் அல்லாஹ் நாடினால்.
அது சமூக போராளி இயக்கத்திற்குள்ள வலிமை. ஆனால் தேர்தல் களத்தில் ஜனநாயக கட்டமைப்பு என்பது முழுக்க முழுக்க ஒரு சமூகத்தின் ஒற்றுமை சார்ந்த வாக்கு, முழுக்க முழுக்க ஒற்றுமையை மட்டுமே கொண்டதாகவே சமூக இயக்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் முடிச்சு போட்டு பிரிவினையை பேச வேண்டிய அவசியம் அல்ல. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து அதில் சோர்வடையும் என்று சொன்னால், அதில் சமாதானத்தை கடைபிடித்தால் அடுத்து எஸ்டிபிஐ காரன் கொடி பிடிப்பான், அவனை அடக்க முடியாது. அவனும் மழுங்கி போனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கொடி பிடிப்பான், அவனையும் அடக்க முடியாது. அவனும் மழுங்கி போனால் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இன்ஷா அல்லாஹ் களத்துக்கு வரும், நாங்கள் இறுதி வரைக்கும் போராடும். இங்கே நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அதற்காக நான் குறிப்பிடவில்லை. எவனால் ஒருவன் மடங்கினால் மற்றவன் கொடியை பிடித்து விடுவான், அது அரசாங்கத்திற்கு குடைச்சலாகத்தான் முடியும். அரசாங்கத்தை போராளி இயக்கங்கள் எல்லோரையும் சமாதானப்படுத்தி விட முடியாது. ஆனால் அரசியல் கட்சி என்பது முழுக்க முழுக்க ஓட்டுரிமையை சார்ந்தது, அந்த சமூகத்தின் முழுமையான ஒற்றுமையை சார்ந்தது. இதைத்தான் அரசியல் கட்சிகளுக்கும் சமூக இயக்கங்களுக்குள்ளே மாறுபாடு. சமூக இயக்கங்கள் தாவா பணியில் ஈடுபடும், ஏகத்துவத்தை நபியுடைய மக்களிடத்தில் எடுத்து சொல்லும், சமூக பிரச்சனைகளை எடுத்து அது இந்து முஸ்லிம் என்று பிரச்சனை என்ற பாகுபாடு இல்லாமல் போராட்ட களத்தில் இறங்கும், தேசத்தின் நலன் கருதியும் போராடும். ஆனால் ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக அரசியலை உருவெடுக்க வேண்டும் என்று முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் கட்சிகள் முடிவெடுத்தால், இவர்களுக்கு இடையே இருக்கிற பிரிவுகளை நாம் ஒன்று சேர்க்காத வரைக்கும் இந்த இந்திய அரசியல் சமூக சூழலில் முஸ்லிம்கள் செல்லா காசாகவே இருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அறிவுடைய சமுதாயத்திற்கு சிந்திக்குமாறு நான் தெளிவாக விவரித்து சொல்கிறேன். நாளுக்கு ஒரு கட்சி பிளவுபட்டுக் கொண்டே போகிறது. இதன் பொருள் என்ன? சட்டமன்றத்தில் 96 தேர்தலில் 10 சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ, 52 இல்ல, 57 இல்ல, 72 ஒரே 2 பேர் காங்கிரஸ் சார்பாக, கடைசியா 96 தான் அதிகபட்சமாக 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் இருந்தார்கள், முஸ்லிமை சார்ந்தவர்கள். இன்றைக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலே வெறும் 5 பேர், 6 பேர் இருந்தார்கள். 6வது நபராக இருந்தவர் பிச்சை என்று சொல்லக்கூடிய திருச்சியை சேர்ந்த அமைச்சராக பொறுப்பேற்றவர் பிச்சை விபத்திலே சிக்கி அகால மரணம் அடைந்தார். 5 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் வைத்திருக்கிறோம். இங்கே அரசியல் கட்சி துவங்குகள் எல்லாம் என்ன சொல்லி துவங்குகிறார்கள்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வலிமை இழந்து விட்டது. அவர் சொல்கிற காரணம், இந்த தேசத்தில் ஒரே கட்சியாக இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் மட்டுமே. அந்த கட்சி முதியோர் இல்லமாக மாறிவிட்டது. ஆகவே இளவல்களை துள்ளல்களை கொண்டிருக்கிற இளைஞர்களை கொண்டு உருவாக்குற அரசியல் இயக்கம் தான் இனி வருங்காலத்தில் வழிநடத்த முடியும் என்று சொல்லி வருகிறார்கள். உடனடியாக இவர்கள் மீது ஆசை கொண்ட ஒரு கூட்டம் 30,000 பேர் 40,000 பேர் திரண்டு ஒரு மாநாட்டை நடத்தி முடித்து, அந்த மாநாட்டில் சவால் பேச்சுகளுக்கு ஒன்றும் குறை இருக்காது. என்ன சொல்வார்கள்? நான் இருந்த ஒரு மேடையில் இருந்ததை அப்படியே நான் இங்கே சொல்லி காண்பிக்கிறேன். இனி தமிழக அரசியலிலே நம்பர் 7 வடமரைக்கான மண்ணடி தெருவை கதவை தட்டாமல் தமிழகத்தில் எவனும் அரசியல் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். வசனம் மாறாமல் நான் சொல்றேன், எவனும் அரசியல் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். இனி ஒற்றை இலக்கணத்திற்கு இங்க பேச்சே கிடையாது, சட்டமன்றத்திலே ஒற்றை இலக்கண வேட்பாளர்களுக்கு இங்கு இடமே கிடையாது என்று சொன்னார்கள். கொண்ட கொள்கையிலே உறுதியாக நிற்க முடிந்ததா? தமிழே பழமொழி உண்டு, கொஞ்சம் அது கொச்சையாக இருக்கும். ஆட்டை அறுப்பதுக்கு முன்னாடி டேஸ சுட்டு திங்கன்னு ஆசைப்படுவானா? அரசியல் இயக்கம் என்று சொன்னால் மக்கள் ஓட்டுகளை ஒருமிப்பதற்கு கடும் முயற்சி தேவை. ஒரு சமூக இயக்கமாக இருந்தவர்கள் திடீரென அரசியல் கட்சிக்கு பாரினால் சமூக இயக்கங்களை போன்ற அரசியல் கட்சி ஒரே பார்வையை பார்க்க கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான ஆர்ப்பாட்டம் நடத்தினால் இப்போதைக்கு 100 பேர் தான் வருவான். ஆனால் அவனுடைய ஆதரவாளர்கள் வாக்காளர்களாக லட்சம் பேர் வீடுகளில் அமர்ந்திருக்கிறான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தால் முதலமைச்சர் வந்தால் மட்டும் 50,000 பேர் வருவான். அவன் மாவட்ட செயலாளர் நடத்த 100 பேர் கூட இருக்க மாட்டான். ஆனால் அவர்களுடைய ஆதரவு வாக்காளர்கள் பல கோடி பேர் வீடுகளில் இருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தின் நிலை அப்படி இருக்கிறதா? முஸ்லிம் சமூகத்தில் 60 லட்சம் பேர் இருக்கிறான் என்று இங்கே அரசியலுடைய தமிழகத்துடைய
வாக்காளர் கணக்கெடுப்பின்படி 60 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த 60 லட்சம் பேரை யார் யார் எவ்வளவு பங்கிட்டு இருக்கிறார் என்று பார்த்தால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2% தாண்டவில்லை. கணக்கெடுப்பின்படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 60 லட்சம் வாக்காளர்களை 2% தாண்டவில்லை. அதற்கு பிறகு தேசிய லீக் அவர்கள் 0.055% இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து அவள் அரசியல் களத்திலே வந்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி அவர்கள் தன்னிடம் வந்த தொண்டர்களை அப்படியே வாக்காக மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களிடத்தில் ஆதரவு பெருகியிருக்கிறார் என்று பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் கவலை கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். 4வது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற சமூக இயக்கத்தில் வந்தவர்கள் அதையும் இதையும் ஒரே பார்வை பார்ப்பது தவறு. அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியும் ஏறத்தாழ போட்டி நிலையில் இருக்கிறார்கள். யாரும் 1% வாக்கை தாண்டவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் யாரையும் குறைச்சி கூட்டி பேசவில்லை. நாம் ஒரு பகுப்பாய்வு மேடையைத்தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வளர்ந்தால் நாங்கள் சந்தோஷப்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் அரசியலை இன்ஷா அல்லாஹ் ஒருபோதும் வரப்போவதும் கிடையாது. ஆனால் அரசியல் கட்டத்தில் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்து இந்த சமூகத்தை காப்பாற்றுமே ஒழிய ஒரு காலம் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் தவறான பாதையிலே பயணிக்காது. நாங்கள் எங்களுடைய கூட்டத்தையோ எங்களுடைய ஆணவத்தை நம்புவதில்லை. படைச்ச ரப்பில் ஆலமீனை மட்டும் நம்பி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தெளிவாக பேசுகிறேன். முஸ்லிம் சமூகத்தின் வாக்களை முஸ்லிம் இயக்கங்கள் கையில் வைத்திருக்கிறார் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் தான் அதிகம் இருக்கிறார். அடுத்தாற் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2ஆம் கட்டத்தில் ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆகவே முஸ்லிம்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய பகுதியிலே இந்திய தேசிய லீக் முஸ்லிம் லீக் தனித்து போட்டியிட்டால் 10,000 வாக்குகளை தவிர எந்த வாக்கும் அவர்களுக்கு விடுவதில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஒரு மையத்துக்கானோ ஒரு உயிரிழக்கானோ எவரோ ஒருவன் போட்டியிட்டால் அவனை ஜெயிக்க வைக்க முடிகிறதுங்க. காரணம் இவர்கள் மைதீன் கானுக்கு ஓட்டு போடுவதில்லை. மாறாக கருணாநிதிக்கு போடுகிற கருணாநிதியும் பிரதிநிதியாக பார்த்து திமுக காரனாகத்தான் தன்னை அடையாளம் காட்ட ஆசைப்படுகிறானே ஒழிய இப்படியே சொல்கிறான். நம்மெல்லாம் எங்க நன்னா காலத்திலிருந்து திமுக தான்ப்பா, செத்தாலும் சரி கபருக்கு வெளியே கையை விரிச்சுட்டு தான் படுக்கணுமா, இப்படியும்மா இப்படிதான் படுக்கணும். எங்க அப்பா மௌத்தா போன் கூட தொழுதியான்னு கேட்கல, கருணாநிதி ஓட்டு போட்டியான்னு தான் கேட்டாரு. தேர்தலுக்கு முதல் நாள் தான் மௌத்தா போனார், மறுநாள் தான் மௌத்தா போனார். இல்லை எத்தா நமக்கு கலைஞர் ஆட்சிக்கு வந்தா தாண்டா முஸ்லீம் நல்லா இருக்க முடியும். அதனால தாண்டா ஜெயிலில் கோயம்புத்தூர் அவ்வளோ பேரையும் போட்டான். நெஞ்சை தொட்டு இந்த சமுதாயம் பேசட்டும். அல்லாஹ் மீது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வை சாட்சியாக முன்னிறுத்தி சொல்கிறேன், எத்தனை கண்ணியமிக்க இமாம்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஆதரவாக இருக்கார்கள் தெரியுமா? நான் உதாரணமாக இந்த மேலப்பாளையத்தை குறிப்பிட்டு பேசுகிறேன். கடந்த மேயர் தேர்தலுக்காக காஜா நிஜாமுதீன் அவர்கள் வீட்டிலே இல்லத்திலே வைத்து ஒரு கலந்தாலோசனை நடைபெற்றது, மசூரா நடைபெற்றது. அந்த மசூராவிலே கண்ணியத்துடைய இமாம்கள் கலந்து கொண்டார்கள். எஸ்டிபியை சேர்ந்த சகோதரர்கள் கலந்து கொண்டார்கள். மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டார்கள். ஃபஸ்லுல் இலாஹி அண்ணன் உட்பட கலந்து கொண்டார். நான் அங்கே தெளிவாக சொன்னேன் அவர்களிடத்திலே, இந்த மாநகர தேர்தலிலே நெல்லை டவுனு மேலப்பாளையத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் ஓட்டு போட்டால் தனித்து நின்றால் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மேலப்பாளைய முஸ்லிம்களுடைய வலிமையை முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை காட்ட சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஆகவே நாம் இந்த கலந்தாலோசனைப்படி ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவோம். பொதுவான வேட்பாளரை நிறுத்துவோம். எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. அது எல்லோரும் மனம் திறந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம் என்று சொன்ன போது அல்லாஹ் இவர்கள் பயந்து கொள்ளட்டும், யாராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆலிமுக்கு டிபி மைதீன் கான், ஒரு ஆலிம், இந்த சமூகத்தில் பெயர் பெற்ற ஒரு பேர் ஆலிம், அவர் பேச்சால் கவரப்பட்ட மக்கள் அதிகம் உண்டு. அந்த ஆலிமுக்கு டிபி மைதீன் கான் ஏதோ பொறுப்பு வாங்கி கொடுத்திருக்கிறாராம். ஆகவே மைதீன் கானை பகைக்க முடியாது, இன்னொரு அவருடைய ஜூனியர் ஆலிம்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டார். எஸ்டிபிஎஸ் சகோதரர்கள் எங்கள் தலைமையின் கட்டளை மீற முடியாது, உள்ளூர் பிரச்சனைக்காக நாங்கள் முடிவெடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சாட்சி, நான் போய் சொன்னால் அவர்கள் இந்த மேடையில் வைத்து என்னை அடிக்கட்டும், நீங்கள் யாரும் கேட்டுக்கொள்ள வேண்டாம், என்னை அடிக்கட்டும், நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த ஏரியா லோக்கல் பிரச்சனை எங்களுக்கு பெரிதல்ல, எங்கள் தலைமையிலிருந்து என்ன உத்தரவிடுகிறதோ அவங்க தனித்து போட்டியிட சொன்னால் நாங்கள் போட்டியிட தான் செய்வோம் என்று சொன்னார்கள். அன்னை லாகின் இடத்துல கெஞ்சி கேட்டேன், அன்னை தனித்து போட்டு அல்லாஹ் சொல்றான், வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஆகவே தயவு செய்து நீங்கள் விட்டுவிடுங்கள், நீங்கள் செலவழிக்கிற தொகை வீண் விரயமாகும், ஆகவே வேண்டாம், எல்லோரும் ஒருமித்த கருத்தை எடுப்போம் சொன்ன போது
மூன்றாவது மசோராவுக்கு இந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட ஒன்று சேரவில்லை. அல்லாஹ் என்று இதற்கு வெறும் சாட்சி இல்லை, அப்படிதான் சொல்லணும். அல்லாஹ் தெரிஞ்சுக்கிடுங்க. சமூக போர்வையில் அரசியல்ல இந்த சமூகம் வெற்றி பெறுவதை யார் தெரியுமா? கரைக்கிறனா வாழை பிடிச்சு இழுப்பாம்பார் தவளை, நண்டு மாதிரி. இந்த நண்டு மாதிரி இழுப்பதெல்லாம் இவர்களின் பலகீனத்தை பயன்படுத்தி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், காங்கிரஸ்காரனும் இந்த சமூகத்தை ஓட்டுகளை வாக்குகளை சிதறடித்து சொந்த சமூகத்தின் உரிமையை கூட கேட்க முடியாத மோசமான நிலைக்கு இந்த சமூகம் போயிருக்கிறது என்பதுதான் உண்மையான வரலாற்று உண்மை, நிகழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை. இதை யாராலும் மறுக்க முடியாது. யார் கேட்டாலும் நான் விளக்கம் சொல்ல தயாராக, ஏன்னா நானே சாட்சியாக இருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எந்த அரசியல் நோக்கம் இல்லை. இந்த மேலப்பாளையத்துடைய வலிமையை இந்த மாநகராட்சியில் காமிச்சிடணும். ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை இண்டிபெண்டா நிறுத்தி இவ்வளவு முஸ்லீம் சமூகம் ஒற்றுமையாக இருக்குமா என்று நான் காண்பித்திட வேண்டும். சரிய சந்தர்ப்பம் நினைத்த போது அரசியல் கட்சியின் பிரதிநிதிகளாக நம்ம சமுதாய மக்கள் இருந்தார்களே ஒழிய, அரசியல்வாதிகளின் கைக்கூலியாக இருந்தார்கள் ஒழிய, ஆலிம்கள் உட்பட இவர்கள் இந்த ஜமாத்தை பற்றியோ இந்த சமூகத்தை பற்றியோ மேலப்பாளையத்தை சேர்ந்த பெரிய இந்த ஊரை பற்றி அவர்கள் ஒருபோதும் கவலையப்படவில்லை என்பதுதான் வருந்தத்தக்க உண்மை. நீங்க மேலோட்டு இறங்கணும், எந்த ஆளுமே கேளுங்க, நான் சொல்றேன். எந்த ஆளுமே இப்படி பேசிக்கிட்டார் என்று கேளுங்க, நான் சொல்றேன், விளக்கம் சொல்றேன். அப்படி என்றால் ஒரு சிறிய மாநகர பகுதிக்குள்ளே இந்த நிலை என்று சொன்னால், பறந்து விரிந்த இந்த இந்திய தேசத்தில் அரசியல் செல்வாக்கை கொண்டு உச்சகட்டமாக உலக சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, ஆட்சி அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இவன் ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு சூழ்ச்சியை கையாளுவான் என்பதற்கு இந்த மேலப்பாளையம் ஒரு உதாரணம் தான் அங்கே சொல்வது. கடையநல்லூர் தொகுதியில் அப்துல் ரசாக் வெற்றி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினராக. கடையநல்லூர் எம்எல்ஏவாக சாகுல் ஹமீது வெற்றி பெற்றார். இன்றைக்கு அதற்கு பிறகு கடையநல்லூரில் என்றைக்காவது முஸ்லீம் வேட்பாளர் வெற்றி பெற முடிகிறதா? தமிழகத்திலே அதிகமான முஸ்லீம்கள் ஓட்டுகள் இருக்கிற ஒரு ஊர் என்று சொன்னால் அது கடையநல்லூர் தான். அந்த கடையநல்லூரில் ஒரு முஸ்லீம் வேட்பாளரை திமுக காரனோ, அண்ணா திமுக காரனோ, காங்கிரஸ் காரனோ அதற்கு கூட நிறுத்த தயாராக இல்லை. இவர்கள் நின்றால் ஒன்று கூட இந்த சமூகத்தை எவனும் தூக்கி நிறுத்த போவது கிடையாது. இவன் கருணாநிதியின் அடிவரடி, காங்கிரசின் அடிவரடி, அண்ணா திமுக அடிவரடி, அம்மாவின் காலிலே கிடப்பான், ஐயாவின் காலிலே கிடப்பான், அம்மையாரின் காலில் கிடப்பானை ஒழிய நமக்கு தூக்கி நிறுத்த போவதில்லை. குறைந்தபட்சம் எப்பா உங்கள் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியிலே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களையாவது தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை உண்டாண்டு கேட்டால் அங்கேயும் அதற்கு வாய்ப்பில்லை. பீட்டர் அல்போன்ஸை வெற்றி பெற செய்வதற்கு இவர் உதவி செய்தார்களே ஒழிய, அமைச்சர் செந்தூரபாண்டியன் வெற்றி பெற்று வந்தார். ஆனால் முஸ்லிம்கள் யாரும் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. காரணம், இங்கே இருக்கிற ஓட்டு 30,000 என்று சொன்னால் 16 இஸ்லாமிய கட்சிகள் உருவாகி இருக்கிறது. 16 இஸ்லாமிய கட்சி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணிக்கு சப்போர்ட். அப்போ இந்திய சூழலில் நம்ம அரசியல் நிலை எப்படி தெரியுமா? நம் சமூகத்திற்கான கோரிக்கை கேட்க முடியாது. நம் சமூகத்தை பாதுகாத்து செல்ஃப் டிஃபென்ஸ் என்று சொல்லலாம். ஏன்னா இலகணேசன்